தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை வலியுறுத்தி பாஜக மகளிர் அணி சார்பில் சென்னையில் நடைபெறும் பேரணியை தமிழிசை தொடங்கி வைத்தார். பின்னர் தடையை மீறி அவர்கள் பேரணி செல்ல முயற்சித்ததால் அங்கு பரபரப்பு நிலவி வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் லோகநாதன். சொல்லுங்க, தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி பாஜக சார்பில் பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தடையை மீறி இந்த பேரணி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தகவல் இருக்கிறது. இப்போது அங்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன? பதிவு பண்ணுங்க லோகநாதன். அதாவது தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு பாஜக களமிறங்கி இருக்கிறது. தற்பொழுது சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விருந்தினர் மாளிகை எதிரில் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக 500க்கும் மேற்பட்ட மகளிர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தேசிய தலைவர் பாஜகவுடைய தேசிய தலைவர் முரளிதர ராவ் மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் இந்த போராட்டத்திற்கு பங்கு பெற்று வருகின்றனர். அதாவது இவர்கள் இந்த பகுதியில் அனுமதி பெற்று இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆனால் அனுமதியை தாண்டி கோட்டையை நோக்கிய முற்றுகை ஒரு பேரணி, மிகப்பெரிய ஒரு பேரணி நடத்த திட்டமிட்டனர். ஆனால் தற்பொழுது சென்னை பல்கலைக்கழக வளாகத்தின் வரை இந்த பேரணியானது நடைபெற்றது. அதன் பிறகு அனுமதி மறுக்கப்பட்டதால் காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றனர். அதாவது இந்த பேரணியில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார். அதிக அளவில் பெண்கள் கலந்து கொள்வது குறிப்பிடத்தக்கது. லோகநாதன், தற்பொழுது இந்த வீடியோ காட்சிகளை பார்க்கும்பொழுது தமிழக பாஜக தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளிடம் அங்கே பேசிக் கொண்டிருப்பதாக தெரிகிறது. என்ன விஷயம் குறித்து அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்? இந்த தடையை மீறி தற்பொழுது அங்கே பேரணி நடைபெற்று கொண்டிருப்பதாக நீங்கள் சொல்கிறீர்கள். அதற்கு காவல்துறை தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க? காவல்துறை தரப்புல தடையை மீறி பேரணி நடத்தக்கூடாது என்பதற்காக தற்பொழுது சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அருகில தற்போது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் நாங்கள் தடையை மீறி செல்வோம் என்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதனால் தற்போது ஒரு பதட்டமான சூழ்நிலை இங்கே ஏற்படுகிறது. நடவடிக்கை ஏற்படுவதற்கு தயாராக வாகனங்கள் இங்கே கொண்டு வரப்பட்டுள்ளன. தடையை மீறி சென்றதனால் கைது செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த இடத்தில் ஏற்பட்டிருக்கிறது.